ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம பேக் சைடு கட் பண்ணுறது நம்ம போன வீடியோவில் பார்த்தோம். இந்த வீடியோவில் ஃப்ரண்ட் சைடு பட்டி எப்படி கட் பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். நம்ம ஒரு ப்ளவுஸில் எடுத்து வச்ச அளவுகள் இது இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு வந்து முழு உயரம், மார்பு சுற்றளவு, கழுத்தகலம், ஷோல்டர், ஆம்கோல், பின்கழுத்து, இது வரைக்கும் நம்ம வந்து பேக் சைடு கட் பண்ணும்போது யூஸ் பண்ணிட்டோம் இந்த அளவு பூரா. இப்போ ஃப்ரண்ட் சைடுக்கு வந்து இந்த முழு உயரம் வந்து வராது நமக்கு. மார்பு சுற்றளவு, கழுத்தகலம், ஷோல்டர், ஆம்கோல், இது வந்து ஃப்ரண்ட் பேக் ரெண்டுக்குமே சேமாக வரும். அதனால் இந்த அளவுகள்லாம் மார்க் பண்ணிவிட்டு அந்த பேக் சைடு வந்து முழு உயரம் எடுத்தோம். நம்ம ஃப்ரண்ட்டுக்கு வந்து முன் உயரம் எடுக்க போகிறோம். இப்போ இந்த ஏறாத முன் கழுத்து, முன் உயரம், கிராஸ் அகலம், இது வரைக்கும் தான் இப்போ நம்ம ஃப்ரண்ட் பக்கத்துக்கு யூஸ் பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம். இப்போ இதில் வந்து நம்ம உன் உயரம் எடுத்துக்க போகிறோம். முன் உயரம் வந்து இதில் 12.75 இருக்குது. அதை நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். அடுத்து மார்பு சுற்றளவு, ஃப்ரண்ட் பேக் ரெண்டுக்குமே நம்ம ஒரே அளவு தான் எடுப்போம். 12 எடுத்துக்கலாம். இதை ஒரு பாக்ஸ் போட்டுக்கலாம். இப்போ இந்த பாக்ஸ்க்குள்ளே தான் நம்ம ஃப்ரண்ட் பீஸ் எல்லாத்தையுமே மார்க் பண்ண போகிறோம். பேக் சைடுக்கு பண்ண மாதிரி கழுத்து அகலம் வந்து 3.25 இன்ச் இருந்தது. அதுக்கடுத்து ஷோல்டர் வந்து 3.5 இன்ச்சு, முன்கழுத்து 6, ஆம்கோல் அளவு வந்து 5.5. இப்போ இதை பாக்ஸ் போட்டுடலாம். இந்த கழுத்துக்கும் இப்போ இந்த இடத்துல வந்து இந்த பாக்ஸுக்குள்ளே தான் நம்ம நெக் வரைஞ்சிக்கிறணும். ஃப்ரண்ட்டுக்கு ரவுண்டு போட்டாச்சு. அடுத்து இந்த இடம் ஆம்கோல் வந்து பேக் சைடுக்கு நம்ம 1.5 இன்ச் எடுத்தோம். ஃப்ரண்ட்டுக்கு வந்து 1 இன்ச் இந்த கார்னரில் மார்க் பண்ணிக்கோங்க. இதிலிருந்து இந்த பெண்டு கொடுத்துருங்க. இப்போ இதுக்கு அடுத்த அளவு வந்து கிராஸ் அகலம்னு ஒரு அளவு போட்டிருந்தோம். அந்த அளவு 4 இன்ச்சு. அந்த 4 வந்து உயரத்தில் கீழே மார்க் பண்ணிக்கோங்க. அந்த 4 இன்ச்சுக்கு முன்னாலையும் அடுத்து பின்னாலையும் 1.25 இன்ச்சு. இது வந்து டாட் பிடிக்கிற அளவு அந்த ப்ளவுஸில் நம்ம பார்த்தோம். அந்த அளவை டாட் பிடிக்கிற அளவை வந்து கிராஸ் அகலம் ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிடுறோம். அதுக்கு முன்னால் 1.25 எடுத்துட்டோம். அதுக்கடுத்து பின்னாலையும் 1.25 எடுத்துட்டோம். இப்போ இதை வந்து கிராஸ் கொடுக்கறதுக்கான அளவு வந்து இந்த கொக்கி பக்கம் நம்ம 1.5 இன்ச் மார்க் பண்ணிக்கிறோம். இது இப்போ நமக்கு ஸ்ட்ரைட்டாக இருக்குது. அந்த கிராஸ் வளைவு வர்றதுக்கு 1.5லேருந்து 2 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். நான் இதில் வந்து 1.5 தான் மார்க் பண்ணுறேன். இந்த இடத்துல இருந்து இதுக்கு இந்த 4க்கு கொண்டுட்டு போகக்கூடாது. முன்னால் இருக்க 1.25 இன்ச்சுக்கு வந்து நம்ம இந்த கிராஸ் கொடுத்துக்கிறோம். இது இப்படி ஸ்ட்ரைட்டாகவே நம்ம வச்சுக்கிறலாம். சைடில் வந்து 1லேருந்து 1.5 வரைக்கும் மார்க் பண்ணிக்கலாம். நான் 1 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். பேக் சைடு இறக்கம் வேணும் அப்படின்னா நம்ம ஒன்று இது பண்ணிக்கலாம். இல்லை கொஞ்சம் ஏற்றி வேணும் அப்படிங்கிறவங்க 1.5 இன்ச் வரைக்கும் சைடில் மார்க் பண்ணிக்கலாம். இந்த 1.5 அடுத்து இங்கிட்டு வர்ற 1.25 அளவில் வந்து நம்ம இந்த ஒரு கிராஸ் போட்டுக்கிறோம். இப்போ இதில் வந்து நம்ம
இந்த இடம் வந்து முன் உயரம் பார்த்தோம் 12.75 வந்தது. அடுத்து இந்த அளவு வந்து மார்பு சுற்றளவு வந்து நமக்கு 12 வந்தது. அதுக்கு அடுத்த அளவு கழுத்தோட அகலம் எடுத்தோம் 3.25 எடுத்திருந்தோம். இது இங்கே கட் பண்ணிட்டோம்னா வராது உங்களுக்கு, இங்கே எழுதுறேன் 3.25 எடுத்திருந்தோம். அடுத்து இது வந்து ஷோல்டர் அளவு 3 எடுத்தோம். அதுக்கடுத்து ஆம்கோல் அளவு 5.5 எடுத்திருந்தோம். அதுக்கடுத்த அளவு வந்து இந்த இடத்துல இருந்து கார்னர்ல இருந்து நம்ம இந்த சென்டர் குறிச்சிருக்கிறோம் இல்லையா, இது வரைக்கும் வர்ற அளவு தான் நமக்கு கிராஸோட அகலம் வந்து 4 எடுத்திருந்தோம். இது வரைக்கும் வர்ற அளவு. அடுத்து இந்த டாட்டோட அளவு வந்து நமக்கு 1.25 இருந்தது. இந்த பக்கம் 1.25 எடுத்திருந்தோம். இங்கிட்டு வந்து நம்ம 1.25 அளவு எடுத்திருந்தோம். இப்போ எல்லா அளவுமே நம்ம ஃப்ரண்ட்டுக்குன்னு எடுத்த வரைக்கும் எல்லா அளவுமே மார்க் பண்ணியாச்சு. இப்போ இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். பிகினர்ஸ் இது ஒரே அளவாக வெட்டி பார்க்காம நீங்கள் 2-3 ப்ளவுஸில் அளவு எடுத்து பார்த்துக்கோங்க. அதே மாதிரி 2-3 அளவு எடுத்து கட் பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ப்ளவுஸுக்கு ஒரு ப்ளவுஸ்லேருந்து இன்னொரு ப்ளவுஸுக்கு எவ்வளோ வித்தியாசம் வருதுங்கிறது தெரியும். ஒரே அளவாக கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வேறு அளவுகளை கட் பண்ணும்போது தப்பாக இருக்குமோன்ற ஒரு ஃபீலிங் வரும். இப்போ கட் பண்ணியாச்சு. இந்த டாட் பிடிக்கிற அளவு இப்போ ஒரு டாட்டுக்கு மட்டும் சொல்லியாச்சு, இன்னும் 2 டாட் எப்படி வருதுன்னு யோசிக்காதீங்க. இந்த இதை பாருங்கள், இந்த டாட்டோட அளவு நம்ம 4 மார்க் பண்ணோம் இல்லையா, அதை நம்ம பிடிச்சோன்னா இந்த டாட்டுக்கு வந்து இந்த 1.25 மார்க் பண்ணது 2 பக்கமும் வரும். அதை கட் பண்ணி வச்சுக்கரலாம். இப்போ இது சென்டர் டாட் நமக்கு வந்துருச்சு. இந்த பக்கம் கொக்கி வைக்கிற பக்கத்தில் இருக்கிற பீஸ், கழுத்து பக்கத்தில் இருக்கிற பீஸை எந்த அளவு நம்ம கட் பண்ணியிருக்கோமோ அதை வந்து சமமாக மடிக்கலாம். சமமாக மடிக்கும்போது இப்போ இதில் எப்படியும் நமக்கு 1/2 இன்ச்சு பட்டி ஜாயின் பண்ண போயிடும். இந்த 1/2 இன்ச்சு வந்து கழுத்து பீஸ் ஜாயின் பண்ணும்போது போயிடும். இதில் வர்ற இந்த சென்டர் அளவு இப்படி வச்சு மார்க் பண்ணிக்கிடலாம். இந்த இடத்துல இந்த கொக்கி பக்கம் வர்ற டாட்டுக்கு இந்த இடத்துல தைச்சோன்னா வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சென்டர் டாட்டும் இந்த டாட்டும் ஜாயிண்ட் ஆகிற இடத்துல நமக்கு ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் கிடைக்கும். இதை வந்து இதை பிடிச்சோன்னாலே நமக்கு இந்த சைடு டாட்டுக்கு இந்த சைடு டாட்டு நமக்கு கிடச்சிரும். இதோட கார்னரில் பிடிச்சோன்னா இந்த இடத்தையும் கட் பண்ணிக்கிறலாம். நம்ம தைக்கும்போது கரெக்டாக அந்த இடத்துல மார்க்கிங்கில் வந்து நம்ம தைச்சிக்கலாம். இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரையாங்கிள் ஷேப்பு கரெக்டாக கிடச்சிருச்சு. நீங்கள் இந்த அளவு இந்த அளவுலாம் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக எடுத்து யோசித்து இது பண்ணிக்க வேணாம். இந்த ஒரு அளவு இருந்தால் போதும். நம்ம இந்த 2 அளவுமே நம்ம கண்டுபிடிச்சி இது பண்ணிடலாம். இவ்வளோ தான் ஃப்ரண்ட்டு முடிஞ்சிடுச்சு. அடுத்து இப்போ பட்டியை எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதில் வந்து பட்டியோட நீளம்ங்கிறது வந்து நமக்கு 9.5 இன்ச் இருந்தது. அதுக்கடுத்து பட்டி உயரம் வந்து 2 பக்கம் வந்து 1/2 இன்ச் வித்தியாசத்தில் வரும். கொக்கி பக்கத்தில் வந்து 1/2 இன்ச் கூட வரும். நமக்கு அந்த பக்கம் சைடு ஜாயின் பண்ணுற பக்கத்தில் 1/2 இன்ச் கம்மியாக வரும். அந்த ப்ளவுஸில் ஒரு பக்கம் 4.5 ஒரு பக்கம் 4 இருந்தது. இப்போ இந்த 3 அளவு வச்சு பட்டியை கட் பண்ணலாம். பட்டியோட நீளம் வந்து 9.5 இன்ச்சு. உயரம் வந்து ஒரு பக்கம் 4.5 இன்ச் இருந்தது. 4.5 மார்க் பண்ணிட்டோம். ஒரு பக்கத்தில் வந்து 4 இன்ச் இருந்தது. அதை மார்க் பண்ணியாச்சு.
இதில் இருந்து இந்த ஹைட்டுக்கு வந்து நம்ம ஒரு வளைவு கொடுக்கணும். அது வந்து ரொம்ப கீழே இறக்கி கொடுத்துடக்கூடாது. இறக்கணும்னா கீழே நம்ம பட்டி மடிக்கும் போது 1/2 இன்ச்சு போயிடும். மேலே இது ஜாயின் பண்ணும்போது ஃப்ரண்ட் பீஸ் ஜாயின் பண்ணும்போது 1/2 இன்ச்சுக்கு குறையும். அப்போ நமக்கு துணி இருக்காது. இந்த 2 இடத்துக்கும் நடுவில் வந்து இப்போ 4.5 இருக்குது, 4 இருக்குது. இதில் கம்மியான அளவு 4. அதுலேருந்து ஒரு 1/2 இன்ச் கம்மி பண்ணி நம்ம இங்கே எடுத்துக்கலாம். 3.5 இன்ச்சு சென்டரில். இப்போ 9.5னா 4.25 அந்த ரேஞ்சில் ஒரு மார்க் பண்ணிக்கலாம். இந்த இடத்துக்கிட்ட வந்து ஹைட்டு 3.5 இன்ச் இருக்கிற அளவுக்கு நம்ம ஒரு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இதில் இருந்து இந்த இடத்துக்கு அளவுக்கு தான் நம்ம வளைவு போடணும். அப்போ தான் கரெக்டாக வரும். தைக்கும்போது நமக்கு பட்டி கரெக்டாக சரியாக இருக்கும். இந்த அளவு போட்டால் போதும். இதை விட கீழே இறக்கி போடக்கூடாது. அப்போ தான் நமக்கு பட்டிக்கு துணி இருக்கும். இப்போ அவ்வளோதான், பட்டி அளவு முடிஞ்சிருச்சு. லென்த்து வந்து 9.5 எடுத்திருந்தோம். ஹைட் இந்த பக்கம் வந்து நம்ம 4.5 எடுத்திருந்தோம். இன்னொரு பக்கத்தில் வந்து நம்ம 4ன்னு எடுத்திருக்கோம். 3 அளவு தான் நம்ம எடுத்தோம். அதில் இப்போ இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். ஃப்ரண்ட் பீஸ் கட் பண்ணுறது எப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது பட்டி கட் பண்ணி எடுத்தாச்சு. நீங்கள் திரும்ப திரும்ப ட்ரை பண்ணி பாருங்கள். கட் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு பிகினர்ஸ் வந்து பேப்பரில் கட் பண்ணி பாருங்கள். ஒரு 2-3 அளவுகளில் கட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா துணியில் கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்டில் தெரிவிங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.